4-5 தான் இருந்துச்சு. அவ்வளவுதான் இருக்க விட்டேன். ஆமா முத்து மாமா. என்ன விட்டு போறேன், நானும் வரேன். யாரோ ஜாடியை தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேல இருந்து பார்க்கும்போது யாரோ கீழே போன மாதிரி இருந்துச்சு. கை குடி முடியலடி. என்னடி இப்படி அரிக்குது? சரி நம்ம போலாமா? ஆமாண்டி, எனக்கும் பயங்கரமா பசிக்குது, தாகம் வர எடுக்குது. போலாம். கோயில்ல இருந்து அவங்க எல்லாம் திரும்பி வராம நாம மட்டும் எப்படி போறது? நாம 2 பேரும் மட்டும் போனா அவங்களுக்கு சந்தேகம் வராதா? பரவாயில்ல, நான் நல்லா தான் சமைச்சிருக்கிறேன். ஆமா முத்து மாமா, நான் அப்பவே அததான் சொன்னேன். நீ தான் நம்பல. நீடா மாமா நம்பல. நம்பறதா ஒண்ணும் இல்லம்மா, நீ நான் சந்தோஷப்படுறதுக்காக சொல்லுவல, அப்படி நினைச்சிட்டேன். உன்னை மட்டும் சமைக்கவே முடியாது. சமையலோட ஞாபகத்துக்கு வருது, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு மாமா. இது வரைக்கும் நீ எத்தனை தோசை சுட்டுருப்ப, எத்தனை இட்லி சுட்டுருப்ப? அது ஒரு நாளைக்கு காலையிலயும் நைட்டும் சேர்த்தா ஒரு 100-150 சுட்டுருவேன். மொத்தமா பார்த்தா லட்சக்கணக்குல வரும் முத்து மாமா. லட்சக்கணக்குல தோசை இட்லி சுட்டுருக்கியா? ஆமா முத்து மாமா, வருஷ கணக்குல சுட்டிருக்கேன்ல. இங்க செய்வேன், அதுக்கப்புறம் எங்க வீட்டுல செஞ்சிருக்கேன். அதெல்லாம் கணக்கு பார்த்தா அவ்வளவு வந்துரும் முத்து மாமா. சுட்ட தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் கரெக்டா கணக்கு எடுத்து வச்சிருக்கிற. ஆனா உங்ககிட்ட எத்தனை தாவணி இருக்குன்னு நீ கணக்கு எடுத்து வைக்கல. போ முத்து மாமா, நீ சும்மா என்ன வம்பு எடுத்துட்டே இருக்காத. பொம்பளாளுக்குல நீ தானே பாத்துக்கணும். மத்தவங்க விஷயத்துல மட்டும் இவ்வளவு பொறுப்பா இருக்கிற, உன் விஷயம் வர முடியும். அந்த பொறுப்பு உனக்கு வர மாட்டேங்குது. உடனே நீ போய் வாங்கிக்கணும், இல்ல என்கிட்டயே சொல்லணும். அதை விட்டுட்டு வெறும் 4-5 தாவணி வச்சு எப்படி சமாளிக்க முடியும்? அது எனக்கு பழகிடுச்சு முத்து மாமா. அது மட்டும் இல்லாம நான் வீட்டுல தானே இருக்கேன், நான் எங்க போறேன்? எனக்கு எதுக்கு நிறைய தாவணி? 2 பேரும் எப்படி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் அங்க போய் நின்னோம், இவங்க அப்ப கஞ்சி போட்ட சட்டைக்கு இஸ்திரி போட்ட மாதிரி மூஞ்சி வரப்பா வச்சுப்பான். அதனால நம்ம பின்னாடி போயிடலாம், அவங்க சாப்பிட்டு முடிச்சுதான் வரலாம். சாப்பிட்டுட்டே இருந்தா என்ன, நம்ம போலாம்ல. ஐயோ, இப்ப அவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் அவங்களுக்குள்ள உனக்கு வெண்ணிலா சித்தி அம்மாவா வரணுமா வேணாமா? வரணும். அப்புறம் பின்னாடி போயிட்டு அப்புறமா வரலாம். அப்படியா? சரி போலாம். நீங்க போங்க, நான் வச்சுட்டு வரேன். இப்ப பார்த்தா மத்தவங்களுக்காகவே வேலை பார்க்கறது. இந்த பாரு, மத்தவங்க மேல அக்கறையா இருக்குது நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி உன் மேல நீ முதல்ல அக்கறையா இருக்கணும். சரி ஸ்வேதா, அவங்க எல்லாரும் வர மாதிரி தெரியலடி, ரொம்ப பசிக்குதுடி. சரி நட. அங்கிள் அங்க சொல்லுங்க. அங்கிள் அங்க சொல்லுங்க. இங்க சொல்லுங்க. ஐயோ இவனா. இப்போ ஒளிஞ்சுக்கலாம். இருடி போற யாடி திட்ற. என்ன ஸ்வேதா இது? ஒரு தொல்லை போயிடுச்சுன்னு பார்த்தா இப்ப புது தொல்லை ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. நம்ம எப்படி சாப்பிட போறது? ஏய், அறிவு இருக்கா உனக்கு? அவங்க பார்த்து தொலைச்சிட்டா என்ன பண்றதுன்னு நானே பயத்துல இருக்கேன். நீ என்னடா சாப்பிடணும் புலம்பிக்கிட்டு இருக்க? அடங்க மாட்டியா நீ? கிரிக்கெட் பேட். மாமா மாமா, நம்ம கிரிக்கெட் விளையாடலாமா? ஆடலாம். ஆனா ஒண்ணு, என்ன? நான் பேட்டிங் பிடிப்பேன், நீ அடம் பிடிக்க கூடாது. பாத்தீங்களா, அப்ப நீங்க கிரிக்கெட்ல பேட்டிங் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. பவுலிங் கூட நல்லா போடுவேனே. என் ஊர்ல இந்த அண்ணாமலை பேட்டிங் பிடிச்சான்னு வச்சுக்கோ, ஒரு பையன் எனக்கு பால் போட மாட்டான். ஏன் பால் எடுத்து ஒளிச்சு வச்சிருவீங்களா? நக்கலு. இப்ப எப்படி ஆடுறான் பாரு. ருத்ரா குட்டி, நீ பேட் எடுத்துட்டு போ, நான் ஸ்டெம்ப் எடுத்துட்டு வரேன். பத்ரம் கால எனக்கு ஒரு தாங்க அங்கிள். கையில வச்சுக்கிறது போதும். வா, ஸ்டெம்ப் ரெடி, விளையாடலாமா?
நான் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஓகே இதா நான் பவுலிங் போடுறேன். ஜனனி உனக்கு பின்னாடி 3 ஸ்டெம்ப் தெரியுதா? தெரியுது. நல்லா பாத்துக்கோ. அண்ணாமலை பால் போட்டதும் அந்த ஸ்டெம்ப் அங்க இருக்காது, எகிரிரும். முதல்ல போடுங்க பாக்கலாம். பாலுங்க அதோ அங்க இருக்கு. ஏதோ ஒரு தடவை மிஸ் ஆயிருச்சு. நேரா ஓடி வந்து பின்னாடி போடுறதா? சிரிக்கிறீங்களா? இருங்க இப்ப போடுறேன் பாரு. ஐயோ சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ ஆடுறது போதும், நான் ஆடுறேன். பால் அங்க இருக்கு பாரு. என்ன ஷாட்! போடு போடு சீக்கிரம் போடு. இப்பதானே எனக்கு மூச்சே வந்துச்சு. அவளை பார்த்து பயந்து என் மேல வந்து விழுந்து இன்னும் ஏன் மூச்சு நின்று இருக்கும். என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கலாமா? வேணாம். நீ தலையை நீட்டு பார்த்தா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை சும்மா உட்காரு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் பாக்குறேன் இரு. வேணாம் அப்படி. வேணும்டி. சொல்ல கேட்காம பார்த்தல, அதுக்குதான் வாங்கினேன். அப்பவே சொன்னேன் கேட்கணும். குத்தாம உட்கார். நானே மொபைல் அடிப்படி வீங்கி உட்கார்ந்துருக்கேன். பேசாம தொலைச்சிடுவேன். பெரிய தொல்லையா இருக்கு. கொடுங்க. மலை அண்ணாமலை வா. என்னடி இது? இவங்க போகவே மாட்டாங்களா? நைட்டு முழுக்க ஃபுல்லா இங்கதான் இருக்கணுமா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரேண்டி. ஐயா வாங்க இப்படி வைங்க. நான் உங்க முதலாளி கிட்ட பேசிக்கிறேன். சரிங்கய்யா. என்ன முத்து மாமா இது மூட்டை? அதுவா புளி வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன். மூட்டையில புளி வந்து இறங்கி இருக்கு. என்ன மாமா நீ விளையாடுற? இன்னும் விளையாட்டு ஆரம்பிக்கவே இல்லையே. இனிமே தான் ஆரம்பிக்கணும். விளையாட்ட ஆரம்பிக்க போறியா? என்ன விளையாட்டு முத்து மாமா? கண்ணை மூடு. கண்ணை மூடுன்ற மூடிட்டியா? என்ன முத்து மாமா முதல்ல கையை கட்டி விட்ட, இப்ப என்னடானா கண்ணை கட்டி விடுற? கண்ணை கட்டலன்னா மூட்டைக்குள்ள நெருக்குன்னு பாத்துருவல, அதுக்குதான். முத்து மாமா நான் எவ்வளவு நேரம் நிக்கிறது? ஏய், ரகசியம் சொன்னதுக்கு அப்புறம் நோண்டி நோண்டி என்னன்னு கேட்டேன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் அமைதியா இரு, அப்புறம் உனக்கே தெரியும்.
அப்புறம் சாப்பிடலாம். ஜாலியா விளையாண்டு இருக்கோம்ல, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம். சின்ன பாப்பா நானே போதும்னு சொல்றேன், நீங்க சின்ன குழந்தை மாதிரி விளையாடணும்னு சொல்றீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. ஒரு பாப்பாவை கூட்டு வந்திருக்குமே, அவ சாப்பிட்டாலா இல்லையான்னு பாத்தீங்களா? சரி சரி, இப்போ உனக்கு சாப்பிடணும் அவ்வளவுதானே, வா போலாம். இந்நேரம் அப்பா சாப்பிட்டே முடிச்சிருப்பாரு. அப்போ நம்ம சீக்கிரம் குதிரையில போலாம். குதிரையா? எங்க குதிரை? அதான் அண்ணாமலை குதிரை இருக்கே. வா போலாம். சரி போலாமே. வா வா, குதிரையில இருக்க வா. நாமளும் போய் சாப்பிடலாம். வா வா. பிடிச்சுக்கோ. என்னடி இவன்? திரும்ப திரும்ப அடிக்கிறான். ஒருவேளை நம்ம இருக்குது தெரிஞ்சுதான் அடிக்கிறானோ? ஓவரா பேசக்கூடாது. போ குதிரை. சரி, சரி. ஃபாஸ்டா போ. இன்னைக்கு கொஞ்ச நேரம் குதிரை ஓட்டிட்டு போலாமா? ஐயோ. பிடிச்சுக்கா. இவன் வேற இங்கேயே நிக்கிறான். எப்ப பாரு மொக்க ஜோக்கு சொல்லிக்கிட்டு. இப்ப எப்படி வீட்டுக்குள்ள போக முடியும்? வேற வழியே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இங்கேயே இருக்கலாம். இங்கேயா? ஆமாடி, அவங்க கோயில்ல இருந்து வர வரைக்கும் நம்ம இங்கதான் இருந்தாகணும். வேற வழியே இல்ல. நிப்பாட்டு குதிரை. பஸ்ஸுக்கு போலாம். ஸ்வேதானி, எனக்கு பசிக்குது. நான் என்ன இந்த தென்னை மட்டையை தின்ன முடியும்? நீ வர அழகப்பா எனக்கு போட்டியா வந்துகிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் போன விஷயம் நடக்கல, இப்ப போனையும் தொலைச்சிட்டேன். எனக்கு வர எரிச்சலுக்கு என்ன பண்ணுவனே தெரியல. திட்டாதடி. சரி சரி, இங்கே இருப்போம். அங்கிள் அங்கிள். போலாமா? போலாமா? ஓகே, அப்ப குதிரையிலே போலாம். வா வா, பிடிச்சுக்கோ. ஒழுங்கா போ. வா. சீக்கிரம் வாடி. ஐயோ, எவ்வளவு தாவணி. இவ்ளோ தாவணி நான் வீட்ல பார்த்ததே இல்ல. சூப்பரா இருக்கு முத்து மாமா. என்ன முத்து மாமா இது? ஏதோ கடை போட்ட மாதிரி இவ்ளோ தாவணி வச்சிருக்க. என்ன பண்றது, நீ உன்கிட்ட 4-5 தாவணி தான் வச்சிருக்கிற. அதனாலதான் கடையில இருக்க எல்லா தாவணியும் இறக்கியாச்சு. என்னது இது? இந்த பாரு, இதுல என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ. ஏய், என்னது இதுல? உனக்கு பிடிச்சது எது வேணா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன்ல, அப்படி லூஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கிற. என்ன முத்து மாமா இது? நீ எடுத்து கொடுத்து எனக்கு ஏதாவது பிடிக்காம போகுமா? நீ எனக்கு தாவணியை செலக்ட் பண்ணி கொடு முத்து மாமா. நீ எது செலக்ட் பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். அதே நான் கட்டிக்கிறேன் மாமா. உனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் முத்து மாமா எனக்கும் பிடிக்கும். நானே எடுக்கணுமா? அப்போ இன்னொரு விளையாட்டு விளையாடலாமா? போ முத்து மாமா. நீ சும்மா கண்ணை கட்டுற கைய கட்டுற. இப்ப ஏதோ விளையாட்டுங்கிற. நான் உனக்கு இப்ப தாவணி எடுத்து கொடுக்கணுமா வேணாமா? ஆமா, எடுத்து கொடுக்கணும். அப்ப கண்ணை மூடு. கண்ணை மூடிட்ட? எனக்கு பிடிச்ச கலர் தாவணியை நான் செலக்ட் பண்ணிடுவேனா, அதுக்கப்புறம் அதுல ஒரு மோதிரத்தை நான் முடிஞ்சு வச்சிருவேனா. அது எதுன்னு நீ கரெக்டா செலக்ட் பண்ணு. இந்த பாரு, நீ பார்க்கலாம் கூடாது. நீ கண்ணை மூடிட்டு இந்த பக்கம் திருப்பிடணும். இதான் போட்டி. சரி முத்து மாமா, நான் கண்ணை மூடிக்கிறேன். அப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருக்க நீ. என்ன முத்து மாமா, நீ வந்து மோதிரத்தை வைக்கிற தாவணிய என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அதெல்லாம் சீக்கிரமா ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் முத்து மாமா. எப்படி 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 கண்டுபிடிப்ப? எவ்வளவு தாவணி இருக்கு, இதுல எந்த கலர் எனக்கு பிடிக்கும், எதுல நான் மோதிரத்தை முடிச்சு வச்சிருக்கேன் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன் நீ. உன்னால முடியாத விட்டுரு. போட்டியில தோத்துட்டுனா அப்புறம் கண்ணை கசிட்டு நிக்கூட சொல்லிட்டு. அட போ முத்து மாமா, சும்மா குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க. அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். இவ்வளவு தாவணியில எனக்கு பிடிச்ச தாவணி கரெக்டா நீ கண்டுபிடிச்சிருவேன். பாரு, மறுபடியும் சொல்ற, தோத்துருவ பாத்துக்கோ. அதெல்லாம் கிடையாது. நீ வெய்ய, அதை நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு.
ஐயோ இந்த வெண்ணிலா சித்திக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல 100 தாவணி இருக்கு. இதுல வேற வெண்ணிலா சித்தி சவால் விடுறா. அப்பா வேணான்னு சொல்றாரு. வெண்ணிலா சித்தியா போய் நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி திரும்ப மாற்றா. எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்ன முத்து மாமா, நான் திருப்பி அதே கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் கண்ணை மூடி திரும்பி நிக்கிறேன், நீ வச்சுட்டு சொல்ல. சரி, உன் மோதிரத்தில் ஒன்று கொடு. கண்ணை முடிக்கணும், பார்க்க கூடாது. இப்ப தோற என்ன முத்து மாமா, இதெல்லாம் ஒரு போட்டியா? இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாரு. அவ்வளவு தெரியுமா? சரி, நீ எப்படிதான் கண்டுபிடிக்கிற நானும் பாக்குறேன். ஆ, ம் ம் ஐயோ அந்த சைடு பேச நாம இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஐயோ சித்தி இதெல்லாம் உனக்கு தேவையா? எதுக்காக இப்படி சவால் விட்ட? இந்த தாவணி இது ஆ, கிடையாதுன்னு சொல்ல வந்த முத்து மாமா. முத்து மாமா, ம். எதுவும் இல்லைன்னு சொல்ல வந்த முத்து மாமா. இதுதானே முத்து மாமா?